எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணில் நல்லாள். கண்ணிலேன் மற்றோர் கலைக்கல் நில்லேன் கழலடியே கை தொழுது காணின் நல்லாள். ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போதுணர மாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான குருபூஜை நிகழ்வு. திருநாவுக்கரசருடைய குருபூஜை சித்திரை சதயம். இந்த நன்னாளில் அற்புதமாக திருமுறை இசைக்கலைமணி சிவத்திரு ராஜபதி ஓதுவாமூர்த்திகள் காஞ்சிபுரம் ஐயா அப்பருடைய தேவாரத்திலிருந்து சில பாடல்கள் விருத்தமாகவும் அந்த பண்ணோடும் மிக அற்புதமாக ஒரு 5 நிமிடங்கள் ஐயா பாடியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து முனைவர் வெற்றி திருநாவுக்கரசு ஐயா சேக்கிழார் அவருடைய பெரிய புராணத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ஐயா எந்த தலைப்பிலும் பேசக்கூடியவர். ஐயா நமக்கு இன்று திருநாவுக்கரசரை பற்றி மிக அற்புதமாக ஒரு 50 நிமிடங்கள் பேசியிருக்காங்க. மிக பொறுமையாக கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட கேளுங்க. அவ்வளோ அற்புதமாக ஐயா பேசியிருக்காங்க. ஒரு முழுமையான நம்ம திருநாவுக்கரசருடைய வரலாறை இந்த நன்னாளில் சிந்திக்கலாம். அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் எம்பெருமானின் அருளும் திருநாவுக்கரசு நாயனாரின் அருளும் பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். இடையரா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும். சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகை வாகீச பெருந்தகைத்தல் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம். தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம். கூற்றாயினவாறு விலக்ககிலேர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் இரவும் பகலும் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதில் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில வீர தான தூரை அம்மானே.
அம்மானே அம்மானே. எண்ணுகேன் எண் சொல்லி எண்ணுகேனோ எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணின் நல்லால் கண்ணிலேன் மற்றுவோர் களை கண்ணிலேன் கடலடியே கைதொழுது காணின் நல்லால் உன்னுளே 9 வாசல் வைத்தாய் உன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன் பேருலகி ஒரு நாவு குறை செய்ய உண்ணாமை உணராதேன் ஒரு நாவு குறை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவநேச செல்வர்களே, நாயன்மார்கள் குருபூசை விழாவிலே இறைவன் திருவருளால் சித்திரை மாத சதய திருநாளிலே இறைவன் திருவருளில் 2 கலந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்பி ஆரூரர் இவரது பெருமையை மிக அற்புதமாக திருத்தொண்ட தொகையிலே திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றி பாராட்டுவார். அவரை தொடர்ந்த நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் அவர் பாடிய பிரபந்தமாகிய திரு ஏகாதச மாலை என்னும் அருமையான பிரபந்த நூலிலும் திருநாவுக்கரசருடைய வரலாற்று செய்திகளை எல்லாம் அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அந்த திருத்தொண்டர் திருவந்தாதி திருநாவுக்கரசர் திரு ஏகாதச மாலை அடிப்படையிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசருடைய வரலாற்றை சுமார் 429 செய்யுட்களால் புராணமாக விரித்து பாடினார். தெய்வ சேக்கிழார் சிலருடைய புராணத்தை தொடங்குகிற பொழுது சில சிறப்பு செய்திகளோடு தொடங்குவார். தண்டியடிகள் புராணத்தை தொடங்குகிற பொழுது தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் என்று தொடங்குவார். அதுபோல திருநாவுக்கரசருடைய வரலாற்றை தொடங்குகிற பொழுது திருநாவுக்கரசு என்ற பெயர் அவர் உள்ளத்தை பக்தியோடு கவ்வுகிறது. இந்த திருநாவுக்கரசு பெயரை சொல்லித்தானே அப்பூதியடிகள் முக்தி அடைந்தார். இந்த திருநாவுக்கரசுக்கு எவ்வளவு பெருமை உண்டு! திருநாவுக்கரசு என்ற திருநாமம் யார் சூட்டியது? சிவபெருமானே அப்பர் பெருமானுக்கு சூட்டிய பெயரல்லவா? எனவே சிவபெருமான் சொல்லிய வாக்கு மந்திர வாக்கு. எனவே பெரிய புராணத்திற்கு உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தார். அதே போன்ற சிறப்பு திருநாவுக்கரசர் புராணத்தை தொடங்குவதற்கும் இறைவன் கொடுத்த அடியையே முதலாக கொண்டு திருநாவுக்கரசு என்ற பெயரை முதலாக வைத்து திருநாவுக்கரசர் புராணத்தை தொடங்குகிறார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ
வருஞான தவமுனிவர் வாக்கீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகுன்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று நாவுக்கரசருடைய வரலாற்றை தொடங்குகிறார். தொடங்கும் பொழுதே திருநாவுக்கரசு என்று இறைவன் சொல்லிய அந்த அருளிய அந்த திருப்பெயரை தான் தொடங்கும் திருநாவுக்கரசர் புராணத்திற்கு முதலாக வைத்து தொடங்குவது இது தெய்வ வாக்காலேயே நடந்த புராணம் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாவுக்கரசருடைய அருள், அவர் தோன்றுவதற்கு புண்ணியம் செய்த நாடு திருமுனைப்பாடி நாடு. தெய்வநெறி சிவம்பெருக்கும் திருவாமூர் என்னும் ஊரிலே வேளாண் மரபிலே குறுக்கையர் குடியில் புகழனார் மாதினியார் என்ற இருவருக்கும் மகனாக பிறந்தார். முதலிலே தோன்றியவர் திலகவதியார் என்ற பெண் குழந்தை. திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டுகள் கழிந்த பின்னே நம்முடைய நாவுக்கரசர் தோன்றுகிறார். இளமையில் அவருடைய பிள்ளை திருநாமம் மருள் நீக்கியார் என்பது. மருள் நீக்கியாராக தோன்றிய நம்முடைய நாவுக்கரச பெருமான் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கினார். காலம் கனிந்தது. தமக்கையார் திலகவதியாருக்கு மனப்பருவம் எய்திய பொழுது தாய் தந்தையர் மனம் பேசி முடிக்க நினைத்தனர். மனம் பேசப்பட்டது. கால சூழ்நிலை, உலகத்தின் நிலையாமை, நாவுக்கரசருடைய தந்தையாரும் தாயாரும் இறைவன் திருவடியைச் சேர்ந்தார்கள். திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையும் போர்க்களத்திற்கு சென்று வீரத்தோடு உயிர் துறந்தார். இந்த உலகத்தில் தனக்கு அந்த மாப்பிள்ளைக்கு பேசியது தாய் தந்தையர்கள். எனவே அதனால் அவருக்கே நான் உரியவள் என்ற கருத்தை மனதிலே வைத்து அவர் இறந்து விட்டார் என்பதற்காக தீக்குழியிலே இறங்கச் சென்றார் திலகவதியார். அந்த திலகவதியின் திருவடிகளிலே மருள் நீக்கியார் வீழ்ந்தார். அக்கா, தாயும் தந்தையரும் இறந்த பிறகு தாங்கள் இருப்பதால் தானே நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் விழுந்து விட்டால் நான் யாருக்காக வாழ்வேன் என்று அப்பர் சுவாமிகள் கேட்டார். மருள் நீக்கியாராகிய தம்பியாரை அணைத்து தம்பியார் உளராக வேண்டும் என்று வைத்த கருணையினாலே அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி உயிரை விடாது இருந்தார் திலகவதியார் என்று தெய்வச் சேக்கிழார் நமக்கு தம்பியாருக்காக அவர் உயிர் தாங்கி இருந்தார் என்று அருளுவார். சிவநேச செல்வர்களே, மருள் நீக்கியாராகிய அப்பர் பெருமானுடைய வரலாறு இந்த உலகத்திலே மிகவும் தெய்வீக வரலாறாக, துன்பங்களை தாங்கிக் கொண்டு அதிலேயே வீழ்ந்து விடாமல் நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று காட்டுகின்ற வரலாறாக அமைந்தது. தம்பியார் வாழ வேண்டும் என்று உயிர் தாங்கி இருந்த திலகவதியாரை விட்டுவிட்டு மருள் நீக்கியார் சமண சமயம் சார்ந்தார். காரணம், தாயை இழந்து தந்தையை இழந்து தமக்கையாரை மணக்கையிறந்த மாப்பிள்ளையையும் இழந்த பிறகு இந்த உலகத்தில் எதுவும் நிலைக்காது என்று நினைத்திருந்த அவருடைய பிஞ்சு உள்ளத்திலே சமண குருமார்கள் உரைத்த நிலையாமை கருத்து நன்றாக பதிந்தது. எனவே நிலையாமையை வலியுறுத்திய சமண சமயத்தை சார்ந்தார். அப்பொழுது திலகவதியார் திருவதிகையிலே தன்னுடைய உடல் வருந்த மெய் வருந்த இறைவனுடைய பெருமையை நினைத்து அங்கே அலையிட்டு மெழுக்குமிட்டு உழவார பணி செய்து கொண்டிருந்தார். நாளும் திருவதிகை பெருமானிடத்திலே தம்பியர் சைவ சமயத்திற்கு வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். இறைவன் திருவருளால் நாவுக்கரச பெருமானுக்கு சூளை நோய் வந்தது. சூளை நோய் வயிற்று வலியால் தாங்க முடியாமல் திருவதிகையிலே இருக்கக்கூடிய திலகவதியாரிட திருவடிகளிலே வந்து வீழ்ந்தார் நம்முடைய மருள் நீக்கியார். வீழ்ந்த அவரை எழுந்திரீர் பணி செய்வீர், பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என்று அவருக்கு உபதேசம் செய்து திலகவதியார் திருநீர் அளித்தார். திருவாளன் திருநீரு திலகவதியார் தாம்பளிப்ப பெருவாழ்வு வந்ததென என்று அதை வாங்கி அங்கமெல்லாம் பூசி மகிழ்ந்து நின்றார் மருள் நீக்கியார். திருக்கோயிலுக்குள்ளே சென்று திருவதிகை வீரட்டானேஸ்வரரை கண்டு, அப்பா, எனக்கு சூளை நோய் துன்பம் தாங்க முடியவில்லையே என்று வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே என்று 10 தமிழ் பாடல்களை பாடினார்.
இறைவன் மகிழ்ந்தான். ஒருவனுடைய துன்பத்தை அழகு தமிழிலே, அற்புத தமிழிலே, ஞானத் தமிழிலே, தெய்வத் தமிழிலே உருக்குகின்ற வார்த்தையாலே வலியை வலியாக காட்டாமல் உணர்வாக காட்டிய நாவுக்கரசரை கண்டு மகிழ்ந்து அவருடைய சூளை நோயை தீர்த்துவிட்டு அவருக்கு திருநாமம் சூட்டுகிறார். இன்றிலிருந்து உன்னுடைய பெயர் மருள் நீக்கியார் அல்ல, உனக்கு திருநாவுக்கரசு என்று பெயர். ஏன் தெரியுமா? பாவுற்றாளர் சந்தாமிழின் பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கு அரசு என்று உலகம் ஏழினும் நன்னாமம் நயப்புற மண்டுக என்று அசரீதியாக இறைவன் அருளால் நம்முடைய மருள் நீக்கியாருக்கு திருநாவுக்கரசு என்ற திருப்பெயரை சூட்டினார். அந்த திருப்பெயரோடு திலகவதியாரோடு திருக்கோவிலை நாளும் சுத்தம் செய்து இந்த உலகத்திற்கு பணி செய்தார். பணி செய்வது என்பது சாதாரண பணி அல்ல, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதுதான். அப்படி பணி செய்து கிடந்த நாவுக்கரசர் சைவத்தை சார்ந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்ட சமணர்கள் எல்லாம் கலங்கினார்கள். நம்முடைய சமயத்திலே தருமசேனர் என்ற சிறந்த தலைமை பட்டத்திலே இருந்த நாவுக்கரசர் தருமசேனர் பட்டத்தையும் துறந்து சமண சமயத்தையும் துறந்து சைவ சமயத்திலே சார்ந்து விட்டார். இது நம் சமண சமயத்திற்கு இழுக்கல்லவா என்று நினைத்து மன்னரிடத்திலே சென்றார்கள் சமணர்கள். மன்னனிடத்திலே சொல்லி நம்முடைய சமயத்தை விட்டுவிட்டு சைவ சமயத்திற்கு சென்ற நாவுக்கரச பெருமானை மீண்டும் நம்முடைய சமயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவுடனே அரசன் மந்திரிகளை அனுப்பி அவரை அழைத்து வரச் சொன்னான். அவர்கள் சென்று அவர்களை அழைத்து வருவதற்கு அனுப்பும் பொழுது அவர்கள் அந்த காலத்திலே இருந்த அரசியல் நடைமுறையை மிக அற்புதமாக தெய்வ சேக்கிழார் கூறுகிறார். நீங்கள் சென்று பொருள் கொண்டு விடாது வாரும் என்று அரசன் மந்திரிகளுக்கு தெரிவித்தான் என்பார். என்ன பொருள் கொண்டு? அந்த காலத்திலே அரசியல் செய்திகளிலே செயல்பாடுகளிலே லஞ்சம் வாங்கும் பழக்கம் இருந்திருக்கிறது. எனவே அவர்கள் பொருள் கொடுத்தால் வாங்கி கொண்டு விட்டு விடாதீர்கள், பொருள் கொண்டு விடாது வாரும் என்று அரசன் மந்திரிகளுக்கு உரைத்தான். இன்னொரு பொருள், சமண சமயத்தில் இருந்த பொழுது சமணப் பொருளை போற்றியவர் நாவுக்கரசர். இப்பொழுது அவர் சைவ சமயத்திற்கு சென்று விட்டார். சைவ மெய்ப்பொருளை போதித்தால் அதுதான் உயர்ந்தது என்று நினைத்து கொண்டு நீங்கள் அங்கேயே தங்கிவிடாமல் அந்த பொருளை மெய்ப்பொருள் என்று கொண்டு அங்கே இருந்து விடாதீர்கள். நீங்கள் மெய்ப்பொருள், சைவ மெய்ப்பொருள் கொண்டாலும் விடாதவரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் திருநாவுக்கரசரிடத்திலே வந்து அழைக்கிறார்கள். நாவுக்கரச பெருமான் சொன்னார், நான் அரசனுக்கு அடிமை அல்ல, நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமன எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடரை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கவெண் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மேலா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே என்று முடியாட்சியை துணிவாக எதிர்த்து நின்ற அந்த அரசியல் துறவி, ஆன்மீக துறவி நம்முடைய அப்பர் பெருமான். சிவநேச செல்வர்களே, அப்பர் பெருமானுடைய அருள் வரலாற்றிலே நாம் இன்று சிந்திக்க இருப்பது, மனித வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அதனை தாங்கி அதற்குள்ளேயே இருந்து அதனையும் கடந்து வெளிவருவதற்குரிய நெஞ்ச உறுதியை நாம் பெற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வரலாற்றிலே சிந்திக்க இருக்கிறோம். அப்பர் சுவாமிகளை அழைத்து வந்த அந்த அமைச்சர்கள் அரசனிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அரசன் சமணர்களை பார்த்து கேட்கிறார், இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று. சமயத்தின் பெயரால் தண்டனையை கொடுக்காமல் அரசனின் ஆணையினாலே கொடுக்கப்பட்ட தண்டனையாக சுண்ணாம்பு நீற்றறையிலே 7 நாட்கள் அடைத்து வைக்க சமணர்கள் முடிவு செய்து அப்பர் பெருமானை 7 நாட்கள் சுண்ணாம்பு நீற்றறையிலே அடைத்து வைக்கிறார்கள். 7 நாட்களும் 5 புலன்களுக்கும் துன்பம் தரக்கூடிய சுண்ணாம்பு நீற்றறையிலே இறைவன் திருவருள் போல் குளிர்ந்து இருந்தது என்று அதற்குள்ளே இருந்து மாசில் வீணையும் மாலை மதியமும் என்னும் அற்புதமான தேவாரத்தை அருளி செய்கிறார். இறைவன் இங்கே வெளிப்படவில்லை, ஆனாலும் அவருக்கு துன்பமில்லாமல் காத்து கொண்டு அருளுகிறார். அதனை 1 வாரம் கழிந்து தொடர்ந்து அவர்கள் திறந்து பார்க்கிற பொழுது அப்பர் பெருமானுடைய திருமேனி சிவப்பொலிவினதாக அற்புதமாக இருந்ததை கண்ட சமணர்கள் அதிசயித்தார்கள். அதே சமயத்தில் நம்முடைய சமயத்தில் இருந்த மந்திரத்தினாலே தப்பித்து விட்டார் என்று சொல்லி அவருக்கு நஞ்சை கொடுத்தார்கள்.
நஞ்சை வாங்கிய அப்பர் பெருமான் இறைவன் திருவருள் என்று அதனை உண்ணுகிறார். நஞ்சு அமுதம்தான் ஆவது அற்புதமோ என்பார் தெய்வ சேக்கிழார். அங்கே இறைவன் வெளிப்படவில்லை. ஆனால் அந்த நஞ்சை கொல்லாது ஆயுள் நீட்டிக்கும் அமுதமாக்கி அருளினார். அதனை கண்ட சமணர்கள் அவரை மத யானையை விட்டு ஏவி கொள்ள நினைத்தார்கள். அப்படி மத யானையை ஏவிய பொழுது, யான் அஞ்சுவது ஏதொன்றுமில்லை, அஞ்சுவது யாதொன்றுமில்லை, எனக்கு அஞ்ச வருவதும் இல்லை என்று உலகத்தில் தன்னம்பிக்கை அறைகூவலை முதலில் விடுத்தார். யானை பணிந்து சென்றது. இதனை கண்ட சமணர்கள் மேலும் அவரை மீண்டும் வராத அளவிற்கு கருங்கல்லிலே கட்டி கடலிலே எறிந்தார்கள். அப்படி கருங்கல்லிலே கட்டி கடலிலே எறிந்த பொழுது பெருமானுடைய திருவடியை எனக்கு துணை என்று சொல்லி நற்றுணை யாவது நமச்சிவாயவே என்று நமச்சிவாய திருப்பதிகத்தை பாட அந்த கல் கடலிலே மிதந்தது. இறைவனுடைய திருவருள் நாவுக்கரச பெருமானை தாங்கி திருப்பாதிரி புலியூர் கரையேறிய குப்பத்திலே கொண்டு வந்து சைவ கரையிலே பெருமானை ஏற்றியது. அங்கிருந்து திருப்பாதிரி புலியூர் திருக்கோவிலுக்கு செல்கிறார். பெருமானே, நீட்டறையில் இட்டார்கள், நீ வெளிப்படவில்லை, ஆனாலும் என்னை காத்து நின்றாய். நஞ்சு கொடுத்தார்கள், வெளிப்பட்டு அருளவில்லை, ஆனால் என்னை காத்தருளினாய். யானையை விட்டு கொல்ல ஏவினார்கள், ஆனால் நீ வெளிப்படவில்லை. இறைவா, என்னை காப்பாற்றினாய். கல்லினோடு கயிற்றினால் கட்டி என்னை கடலிலே எறிந்தார்கள், என்னை நீ வெளிப்பட்டு அருளவில்லை, ஆனாலும் என்னை காத்து நின்றாய். இப்படி தன் அடியார்களுக்கு வெளிப்படாமலே அவர்களை தாங்குகின்ற தாயாக விளங்கிய பெருமானை ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் எனக்கு இருந்தாய் என்று சொல்லி தன் அடியார்களுக்கு தோன்றா துணையாக இருந்தான் என்று அந்த பெருமானை வணங்கி திருவதிகை இறைவனுடைய திருக்கோவிலிலே திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். பிறகு அங்கிருந்து பல திருத்தலங்களை சென்று வழிபட வேண்டும் என்று தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு திருவெண்ணைநல்லூர், திருவாமத்தூர், திருக்கோவலூர் என்ற பதிகளை எல்லாம் வணங்கி தூங்கானை மாட திருக்கோயில் அமர்ந்த திரு பெண்ணாகடம் என்ற திருவூருக்கு வருகிறார். அங்கே வீற்றிருக்கும் பெருமானிடத்திலே, எம்பெருமானே, புண்மைமிக்க நெறியாகிய சமண சமயத்திலே தொடக்கொண்டு வருந்திய இவ்வுடம்பிடனே இனி உயிர் வாழ்ந்திருக்க நான் விரும்பவில்லை. அடியே நீ உடம்பினை பொறுத்திருப்பதற்கு இசைவாக நின்னுடைய சூளம் இடபமும் ஆகிய லட்சணையை என்மேல் பொறித்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு தேவாரம் படுகிறார். பெருமான் மூவிலை சூளத்தையும் அவருடைய இடவ லட்சணையுடன் பொறித்து சென்ற பூதங்கள் பொறித்து சென்றன. அதனை உணர்ந்த நாவுக்கரசர் மகிழ்ந்து சிவபெருமான் திருவருளை நினைந்து கண்ணீர் சொரிய நிலைமிசை வீழ்ந்து எழுந்து ஆர்வம் பெருக உய்ந்தேன் 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 என்று திருவடிகளை பரவி போற்றுகிறார். அங்கிருந்து புறப்பட்டு திருநெல்வாயில், அறத்துறை, திருமுதுகுன்றம் முதலிய தலங்களை பணிந்து கொண்டு தில்லையம்பதி என்னும் பெரும்பற்ற புலியூராகிய நடராஜ பெருமானை வழிபடுவதற்காக திருக்கோயிலுடைய மேற்கு வாசல் வழியாக தில்லை பெருமானை வணங்க உள்ளே வருகிறார். நடராஜ பெருமான் நாவுக்கரசரை உற்று நோக்கி என்று வந்தாய் என வினவும் அருள் நோக்கத்துடன் காட்சி கொடுத்து அருளினார். அந்த திருக்குறிப்பை உணர்ந்தார் நாவுக்கரசர். 2 கைகளையும் தலைமேல் குவிய, கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் மழைகனப் பொழிய, மனம் கசிந்து உருக, நிலமிசை பலமுறை பணிந்து எழுந்து ஐயன் திருக்கூத்தை எதிர்கொண்டு ஆர்வமுற கும்பிட்டு பாடினார். ஒன்றியிருந்து நினைமீன்கள் உண்தமக்கு ஊனமில்லை எம்பெருமான் என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்னை பார்த்து என்று வந்தாய் என்று கேட்கிறாரே. என்று வந்தாய் தில்லைக்கு என்ற குறிப்பும் உண்டு. சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு என்று வந்தாய் என்றும் வந்தாய் என்ற குறிப்பும் இருக்கிறது. இறைவன் தம்மை நோக்கி வினவிய வினாவுக்கு நாவுக்கரச பெருமானை விடை கூறுவது போல ஒரு பாடல் திருநெறிசையிலே அப்பர் பெருமான் குறிக்கிறார். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் நாடல் காண்பான் அந்நாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்று வந்தாய் என்று கேட்டதற்கு உன் ஆடல் காண வந்தேன் என்று நாவுக்கரச பெருமான் பணிந்து போற்றுகிறார். பின்பு திருவேட்களம் என்னும் திருப்பதியினை வணங்கி திருக்கழிப்பாலை வணங்கி மீண்டும் தில்லை நடராஜ பெருமானை வழிபாடு செய்கிறார். சிவநேச செல்வர்களே, திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் இன்று நாம் திருத்தல யாத்திரையை தொடர்கிறோம். தில்லை நடராஜ பெருமானை நாளும் வழிபட்ட நாவுக்கரச பெருமான்
அங்கிருந்து புறப்பட்டு சீர்காழி திருப்பதியை அடைகிறார். நாவுக்கரச பெருமானை ஞானசம்பந்த பெருமானும் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து முதல் சந்திப்பிலே இருவரும் ஒருவரில் ஒருவர் கலந்தார்கள். குழந்தையாகிய ஞானசம்பந்த பெருமானை பார்க்கிற பொழுது அப்பர் சுவாமிகள் பிள்ளையாரே என்று அழைக்க தன்னுடைய உள்ளத்திலே அடியாருடைய உருவம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்த ஞானசம்பந்த பெருமானுக்கு அவரை பார்த்தவுடனே தன் கருத்திலே பரவுகின்ற அப்பா என்று அவரை கருதி அதிலே அருள்மிகுதி சேர்த்து அப்பரே என்று அழைத்து இருவரும் சீர்காழி பெருமானை வணங்குகிறார்கள். பிறகு இருவரும் சேர்ந்து திருக்கோலக்கா என்னும் திருத்தலத்தை வணங்கி தமிழ் பாடுகிறார்கள். பிறகு அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்த பெருமானிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு பல்வேறு திருத்தலங்களை பணிய புறப்படுகிறார். அப்படி புறப்பட்டு திருக்கருப்பரியலூர், திருப்புன்கூர், திருநீடூர், திருக்குறுக்கை, திருநின்றியூர், திருநனிப்பள்ளி, திருச்செம்பொன்பள்ளி, திருமயிலாடுதுறை, திருத்துருத்தி, திருவேள்விக்குடி, திரு எதிர்கொள்வாடி, திருக்கோடிக்கா, திருவாவடுதுறை, திருவிடைமருதூர், திருநாகேச்சரம், படையாறை முதலிய தலங்களை வழிபட்டு திருச்சத்தி முற்றம் என்னும் திருத்தலத்து பெருமானை கண்டு மனமுருகி வணங்கி வேண்டுகிறார் நாவுக்கரச பெருமான். எம்பெருமானே, கொள்ளும் தொழிலுடைய கூற்றுவன் என் உயிரை உடம்பிலிருந்து பிரித்து வருத்துதற்கு முன்பே என்னுடைய சந்தாமரை மலர் போலும் அழகிய திருவடிகளை என் தலைமையில் சூட்டி அருளமாட்டாயா என்று கோவாய் முடுகி அடுதிறர் கூற்றம் குமைப்பதன் முன் பூவாரடி சுவடி என் தலைமையில் பொறித்துவை, என்மேல் பொறித்துவை, போகவிடில் மூவா முழுப்பழி மூடுங்கண்டாய் முழங்குதடற்கை தேவா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தே என்று வேண்டுகிறார். திருச்சத்தி முற்றத்து இறைவன் நல்லூருக்கு வா என்று அவரை அருளுகிறார். நல்லூரிலே அவர் வணங்கி எழுகின்ற பொழுது சிவபெருமான் தன் திருவடிகளை நாவுக்கரசருடைய தலைமுடி மேல் சுட்டி உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார். நாவுக்கரச பெருமானுடைய கருணையை உணர்ந்து அந்த சென்னிமிசை பாதமலர் சூட்டி அருளிய பெருமானுடைய பெருமையை தன் அனுபவத்தை வியந்து பாடுகிறார். நினைந்தொருகும் அடியவரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் என்ற பதிகத்திலே நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாரே என்று திருவடிகளை தன் தலைமேல் வைத்ததை தன்னுடைய பதிகத்திலே அற்புதமாக பதிவு செய்கிறார். இந்த அருள் நிகழ்ச்சியை நம்பியாண்டார் நம்பிகளும் நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன் என்று பாராட்டுவார். இவ்வாறு நல்லூரிலே தங்கியிருக்கும் காலத்திலே அங்கே திருவடி சூட்டப்பட்ட அந்த திரு புண்ணிய மண்ணிலே மகிழ்ந்திருக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள சிவாலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்கிறார். திருக்கருகாவூர், ஆவூர், திருப்பாலைத்துறை முதலிய தலங்களை வழிபட்டு அங்கிருந்து நல்லூரிலிருந்து புறப்பட்டு திருப்பழனம் என்னும் தலத்திலே வழிபாடு செய்து திங்களூரிலே வாழ்கின்ற அப்பூதி அடிகளாருடைய இல்லத்திலே தங்கியிருந்து அந்த மூத்த திருநாவுக்கரசும் அவரும் சேர்ந்து உணவருந்தும் அற்புத நிகழ்ச்சியும் திருநாவுக்கரசுக்கு உயிர்ப்பித்து அருளியும் அந்த அப்பூதி அடிகளாருடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்த குருவாக விளங்கிய நம்முடைய நாவுக்கரச பெருமான் அந்த அற்புதங்களை திங்களூர் அப்பூதி அடிகளாருடைய இல்லத்திலே நடத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு திருத்தலங்களை வழிபாடு செய்கிறார். திருப்பழனம், திருநல்லூர், திருவலஞ்சுழி, திருக்குடமூக்கு, திருநாளூர், திருச்சேரை, பெருவேளூர், விளமர் வழியாக திருவாரூர் பெருமானை காணச் செல்கிறார். திருவாரூர் பெருமானை அவர் கண்டு வழிபாடு செய்கிற பொழுது அங்கே பங்குனி உத்தர பெருவிழா நடைபெறுகிறது. அந்த பங்குனி உத்தர பெருவிழாவிலே பங்கு கொண்டு அந்த விழாவை கண்ணார கண்டு பெருமானுடைய திருவருளை போற்றுகின்ற அடியார் பெருமக்களை எல்லாம் வியந்து வியந்து பாராட்டுகிறார். அத்திருத்தலத்திலே திருத்தொண்டு புரிந்து வருகிற நான்மறை வல்லவராகிய அந்தனராகிய நபிநந்தி அடிகளை பற்றி ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணி பொன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பரிபத்த பங்குனி உத்திர பார்ப்படுத்தான் நாரூர் நறுமலர் நாதன் அடி தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கிட்டமை நீடாடு அறியுமன்றே என்று பங்குனி உத்தர பெரும்பிழாவை எடுத்து நடத்திய நபிநந்தி அடிகளையும் நீரால் விளக்கரித்த அவர் திருத்தொண்டை பற்றியும் தம்முடைய பதிகத்திலே பதிவு செய்கிறார். அங்கிருந்து திருவாரூர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு திருவலிவலம், கீழ்வேளூர்,
கன்றாப்பூர் தலங்களை வழிபட்டு மீண்டும் திருவாரூர் வருகிறார். அப்பொழுது திருவாரூரிலே திருவாதிரை திருநாள் விழா நடைபெறுகிறது. அந்த திருவாதிரை விழாவை கண்ணார கண்டு பாராட்டி பதிகம்பாடி அங்கே பெருமானை வழிபட்டு விட்டு திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தை நோக்கி புறப்பட்டு வருகிறார். சிவநேச செல்வர்களே, அப்பர் பெருமானுடைய அருள் வரலாற்றிலே இன்று திருவாதிரை திருநாளை கண்டு மகிழ்ந்த அப்பர் பெருமான் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு திருப்புகலூர் செல்கிறார். அந்த திருப்புகலூரிலே முன்னரே வந்து தங்கியிருந்த ஞானசம்பந்த பெருமான் தன் அடியார்கள் கூட்டத்துடன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற முருகநாயனாருடைய திருமணத்திலே தங்கியிருக்கிறார். அங்கே சென்ற நம்முடைய நாவுக்கரசர், முருகநாயனார், ஞானசம்பந்தர், திருநீலகண்டர் என்ற இந்த 4 நாயன்மார்களோடு, திருநீலநக்கர் 5 நாயன்மார்களோடு அளவலாவி திருவாதிரை திருநாளில் திருவாரூர் பெருமான் மகிழ்ந்திருந்த அந்த திரு உலாவை பற்றி நம்முடைய நாவுக்கரச பெருமான் எடுத்துரைக்க அற்புதமான அந்த பதிகத்தை கேட்டு மகிழ்ந்த ஞானசம்பந்த பெருமான் உடனே திருவாரூர் பெருமானை கண்டு மகிழ வேண்டும் என்று சொல்லி திருவாரூர் செல்கிறார். திருவாரூர் சென்று பெருமானை கண்டு மகிழ்ந்து போற்றி மீண்டும் திருப்புகலூர் வந்து அடைகின்றார். திருப்புகலூரிலே ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் இணைந்து மகிழ்ந்து முருகநாயனார் திருமடத்திலே தங்கியிருக்கிற பொழுது சிறு தொண்டரும் நீலநக்கரும் வந்து வழிபாடு செய்கிறார்கள். 5 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம். அந்த திருப்புகலூர் மண்ணுக்கு அந்த புண்ணியம் கிடைத்தது. அங்கிருந்து புறப்பட்ட ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் சேர்ந்து பல தலங்களை வழிபாடு செய்கிறார்கள். அதில் முதல் தலம் திரு அம்பர், பிறகு திருக்கடவூர் செல்கிறார்கள். திருக்கடவூரிலே வாழ்ந்து கொண்டிருந்த குங்குளியக்கலையர் என்ற நாயன்மார் தன்னுடைய மடத்திலே இவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு அடியார் வழிபாடு செய்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு திருமயானம், ஆக்கூர், திருவீழிமழைக்கு வந்து சேர்கிறார்கள். பல்வேறு தலங்களை வழிபட்டு திருவீழிமழையிலே தங்கியிருக்கிற பொழுதுதான் உலக மக்களுக்கு இயற்கை காரணமாக மழை குறைந்து போய் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் நீங்கும் வரை படிக்காசு தருகிறோம் என்று பெருமானுடைய அருள் வாக்கு. படிக்காசு தந்தார். அந்த படிக்காசு நாவுக்கரச பெருமானுக்கு மாற்று குறையாத நல்ல காசாக அமைந்தது. அது கை திருத்தொண்டு செய்ததற்காக இறைவன் கருணையால் விளைந்தது என்ற அற்புதம் நடந்த இடம் திருவீழிமலை. அந்த திருவீழிமலையிலே பல நாள் தங்கியிருந்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருவாஞ்சியம் என்னும் பெருமான் மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய லக்குமி தேவி வழிபாடு செய்து திருமாலை அடைந்த திருவாஞ்சிய தலத்திற்கு வருகிறார்கள். திருவாஞ்சியத்திற்கு வந்து வழிபாடு செய்து பிறகு திருமறைக்காடு செல்கிறார். அங்கே 4 வடமொழி வேதங்கள் திருக்கதவை தாழிட்டு விட்டன. அந்த 4 மறைகள் தாழிட்ட திருக்கதவை தமிழ்பாடி திறந்து வைக்கிறார் அப்பர் பெருமான். அதனை மீண்டும் அடைக்க திறக்க பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இப்படி இருவருடைய வாழ்க்கையிலே ஒரு அருள் விளையாடல் அங்கே நடைபெறுகிறது. அப்பர் பெருமான் நினைத்து பார்க்கிறார், 10 பாடல்கள் பாடியும் பெருமானுடைய திருவருள் இரக்கமில்லையே, நம் மீது இரக்கம் காட்டவில்லையே என்று நினைக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு பாடலுக்கே திருக்கதவும் அடைக்கப்பட்டது என்ற நினைவோடு உறங்குகிறார். பெருமான் அவர் கனவிலே வந்து திருவாயுமூருக்கு வா என்று அவரை திருவாயுமூர் இல்லம் கோயில் நோக்கி அழைக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் உறங்கி கொண்டிருக்கும் வேளையிலே நாவுக்கரச பெருமான் எழுந்து திருவாயுமூர் இறைவன் காட்சி காட்ட காட்ட அவர் பின்னாலேயே செல்கிறார். அங்கே பெருமான் காட்சியை காட்ட அந்த காட்சியை கண்ட வண்ணமாக நாவுக்கரசர் செல்கிறார். நாவுக்கரசர் சென்று கொண்டிருக்கும் பொழுது இங்கே வாய்மூர் இறைவன் காட்சியை கண்டுகொண்டே போனார். ஆனால் அங்கே காண முடியவில்லை என்ற பொழுது இங்கே ஞானசம்பந்த பெருமான் உறக்கம் கலைந்து எழுந்து நாவுக்கரசர் எங்கே என்று கேட்ட பொழுது வாய்மூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள். உடனே ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் மேல் கொண்ட நட்பின் காரணமாக திருவாய்மூருக்கு செல்கிறார். திருவாய்மூருக்கு சென்ற பொழுது அங்கே நாவுக்கரசர் ஞானசம்பந்தரை காட்டு பார்க்கிறார். இறைவன் திருக்குறிப்பு அறியாது திருக்கதவம் தரக்க பாடிய என்னை காட்டிலும் செந்தமிழ் தரத்தால் நன்கு சரிய பாடி அடைப்பித்த நயம் தெரிந்த நன்மொழியாளராகிய ஞானசம்பந்த பிள்ளையார் இதோ வந்திருக்கிறார்.
எளியேனுக்கு தங்கள் காட்சியை காட்டவில்லை என்றாலும் இப்பெருந்தகையாளர்க்கு இறைவன் தம்மை மறைக்கும் வன்மையுடையவரோ என வினவும் குறிப்புடன் ஒரு அற்புதமான பாடலை பாடுகிறார். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உண்ணின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாயுமூர் பெறைகுள் செஞ்சடையார் இவர் பித்தரே என்று போற்றி பாட, உமையொரு பாகராகிய இறைவர் ஆளுடைய பிள்ளையார் காண நேரே தோன்றிய ஆடல் காட்டி அருள் புரிந்தார். அந்த அழகிய தெய்வ காட்சியினை கண்ட ஞானசம்பந்த பெருமான் தளரிள வளரன உமைபாட என்ற திருப்பதிகத்தினை பாடி நம்முடைய கழுதகை நண்பர் நாவுக்கரசருக்கு காட்டி மகிழ்ந்தார். நாவுக்கரசர் அந்த அற்புத காட்சியை கண்டு பாட அடியார் வரவக் கண்டேன், பத்தர் கணம் கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழுவதும் அதிரக் கண்டேன், அங்கை அனல் கண்டேன், கங்கையாலை கோடலார் அறவார் தடையில் கண்டேன், கொக்கின் இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலையொன்று கையில் கண்டேன், வாய்மூரடிகளை நான் கண்டவாறே என்று இறைவனை ஞானசம்பந்த பெருமான் காட்ட கண்ட நாவுக்கரசர் மகிழ்ந்து போற்றி அந்த வாய்மூர் காட்சியை கண்டு மீண்டும் திருமறைக்காடு வந்து சேர்கின்றனர். சிவனேச செல்வர்களே, அப்பர் பெருமானுடைய அருள் வரலாற்றிலே வாய்மூரடிகள் அருளிய காட்சியை கண்டு மீண்டும் திருமறைக்காடு வந்து வழிபாடு செய்கிறார்கள். சம்பந்த பெருமான் மதுரையை நோக்கி குளச்சரையாரும் அங்கையரக்கரசையாரும் வேண்ட மதுரை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். அப்பொழுது நாவுக்கரச பெருமான் இன்றைக்கு நாளும் கோளும் சரியில்லை என்று சொன்ன பொழுது கோளறு பதிகத்தை அருளி, அப்பர் பெருமானே தாங்கள் அறியாததா என்று அருளிவிட்டு மதுரை நோக்கி சம்பந்த பெருமான் புறப்படுகிறார். அப்பர் பெருமான் அங்கிருந்து நாகை காரோணம் திருவீழிமேளை வந்து வழிபாடு செய்கிறார். பிறகு திருவாவடுதுறை படையாரை வழிபாடு செய்து அருகிலே உள்ள வடதளி என்னும் திருக்கோயிலை காண்கிறார். அந்த திருக்கோயிலை மறைத்து சமணர்கள் கட்டப்பட்டிருக்கும் கட்டடங்களை பார்த்து மனம் வேதனைப்பட்டு உண்ணா நோன்பு இருக்கிறார். உன்னுடைய திருவேணி வண்ணம் கண்டுதான் செல்வேன் என்று அரசனுடைய கனவிலே இறைவன் காட்டி பெருமானுடைய அப்பர் பெருமானுடைய உண்ணாவிரதத்தை நிறைவு செய்து சமணர்கள் மறைத்து கட்டிருந்த அந்த இடங்களை எல்லாம் தகர்க்கிறார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருவானைக்கா, திருவெரும்பியூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பராய்த்துறை சென்று வழிபாடு செய்துவிட்டு திருப்பைங்கீலி என்னும் திருத்தலத்தை நோக்கி வருகிறார். திருப்பைங்கீலி என்னும் திருத்தலத்தை நோக்கி வருகிற பொழுது பசி துன்பத்தினாலே மிகவும் வாடி வருகிறார். வருகிற வழியிலே அருமையான சோலையை அமைத்து இனிய நீர் உள்ள தடாகத்தை படைத்து அந்தனர் உருவாக பொதிசோறு வைத்துக் கொண்டு பெருமான் காத்து கொண்டிருக்கிறார். நாவுக்கரசர் அங்கே வந்தவுடனே, உங்களுக்காக பொதிசோறும் குளிர்ந்த நீரும் இருக்கிறது, உண்ணுங்கள் என்று சொல்லி தருகிறார். அதை இறைவன் திருவருள் என மகிழ்ந்து ஏற்று உண்ட பிறகு, தாங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது திருப்பைங்கீலி நோக்கி செல்கிறேன் என்று கூறினார். அந்தனரும் நான் திருப்பைங்கிலிக்குத்தான் செல்கிறேன், வாருங்கள் என்று அழைத்து கோயில் தெரிகின்ற பொழுது, திருப்பைங்கீலி கோயில் தெரிகின்ற பொழுது அந்தனர் மறைகிறார். திருப்பைங்கீலி இறைவனுடைய கருணையை எண்ணி கண்ணீர் பெருகி இவர்தான் எம்மை ஆட்கொண்டவரோ என்று சொல்லி அந்த திருக்கோயிலுக்கு சென்று பதிகம் பாடுகிறார். பிறகு அங்கிருந்து தொண்டை நாடு நோக்கி செல்ல விரும்பி இடையிலே உள்ள திருவண்ணாமலையை வலம் வந்து வணங்குகிறார். பிறகு திருவோத்தூர், திரு ஏகம்பர், திருமேற்றளி, திருமார்பேறு, திருக்கழுகுன்றம், திருவான்மியூர், திருமயிலாப்பூர், திரு ஒற்றியூர், திருப்பாசூர், திரு வாலங்காடு, திரு காரிக்கரை, திருக்காலத்தி என்று பல்வேறு திருத்தலங்களை வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு மலைகளையும் பல்வேறு ஆறுகளையும் பல நாடுகளையும் கடந்து சென்று திருப்பருப்பதம் என்னும் திருத்தலத்தை சென்றடைகிறார். திருப்பருப்பத திருத்தலத்து இறைவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தெலுங்கு நாடுகளையும் கன்னட நாடுகளையும் கடந்து மாலவ தேசத்தை அடைந்தார். அந்த மாலவ தேசத்திலிருந்து பல்வேறு நாடுகளை கடந்து இலாடம் என்னும் தேசத்தையும் பைதிரம் என்னும் தேசத்தையும் கடந்து காசி பதியிலே காசிநாதர் எழுந்தருளியுள்ள வாரணாசியிலே சென்று சேருகிறார். அந்த வாரணாசி பெருமானை வழிபட்டுவிட்டு அங்கே தங்களுடன் உடன் வந்த அடியார்களையெல்லாம் சந்தித்து அங்கே தங்க வைத்து விட்டார். உடன் வந்த அடியார்களை காசியிலே தங்க வைத்துவிட்டு நான் கைலைநாதனை கண்டு வழிபடப் போகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு கைலைநாதனை நோக்கி
தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். கைலைக்கு செல்வது அவ்வளவு எளிதா என்ன? கல் சுரத்திலும் மனிதர்கள் சென்றறியாத வானூர ஓங்கிய காடுகளிலும் இலை கிழங்குகளையும் உண்பதனையும் அதனை உண்டு வாழ்ந்து கொண்டிருந்து அப்படியே சென்று கொண்டிருந்தவர் அதனையும் தவிர்த்தார். இரவு பகலாக இடைவிடாது நடந்தார். நடந்து கொண்டே இருந்தார். கால் எவ்வளவு வலி வரமோ அவ்வளதையும் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். இலைகளையும் கிழங்குகளையும் கனிகளையும் உண்ணுவதையும் தவிர்த்தார். அவருடைய கால் தேயத் தொடங்கியது. தேய்ந்தது. திருக்கைலாய மலையில் உள்ள பெருமானை காண வேண்டும் என்னும் பேரார்வத்தால் தம்முடைய 2 கைகளையும் ஆதரவாக கொண்டு தாவித் சென்றார். அந்நிலையில் கைகளில் மணிக்கட்டுகளும் கரைந்தன, சிதைந்தன. ஆனால் உள்ளத்திலே கைலைநாதனை காண வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்ததால் பருக்கை கற்கள் நிரம்பி அந்த பாதையிலே கீழே விழுந்தார். மார்பினாலே தவழ்ந்து நகர்ந்து சென்றார். மார்பு வயதான மெல்லிய தோல், அவருடைய சிவந்த மார்பு, அதிலே பருக்கை கற்கள் பட்டு அழுத்த பெருமான் மேல் கொண்ட காதலால் அவர் தவழ்ந்து செல்ல, அந்த தவழ்ந்து செல்கின்ற பொழுது அந்த தசை நைந்தது, மேல் தோல் அகன்றது, உள்ளே உள்ள வெள்ளை சதை தெரிந்தது, இரத்தம் சிந்தியது. மேலும் தவழ்ந்து சென்றார். எலும்புகள் தேய்ந்தன. அந்த எலும்புகள் தேய்ந்த பிறகும் அவை முறியத் தொடங்கின. ஆனாலும் புரண்டு போயினார். உடம்பு முழுவதும் சிதைந்து தேய அப்பரடிகள் உள்ளம் தேயவில்லை. திருக்கைலாய நாதனை காண வேண்டும் என்ற உறுதியிலே ஒரு சிறிதும் குறைவில்லாது மெல்ல நகர்ந்து முயன்று சொல்வேந்தராகிய அப்பர் பெருமான் நகர்ந்து கொண்டே சென்றார். சிவனேச செல்வர்களே, அப்பர் பெருமான் கைலையை நோக்கி கால்களாலும் பிறகு தன்னுடைய மார்பாலும் கரங்களாலும் தன் உடலாலும் புரண்டு எழுந்து நிற்கக்கூட முடியாமல் அப்படி நடந்து சென்று கொண்டிருந்தாரே. அப்படி சென்று கொண்டே இருக்கிற பொழுது இடையிலே ஒரு தடாகத்தை உண்டாக்கி எம்பெருமான் முனிவர் வடிவத்தோடு அவர் முன் வந்து நின்றார். ஐயா, உம்முடைய உடம்பில் அங்கமெல்லாம் சிதைந்து கழிய இக்கொடிய வெம்மை மிகுந்த காட்டில் எதற்காக வந்தீர்கள் என கேட்டார். திருநீர் அணிந்த முனிவராகி அவரை கண்டு அவர் கூறும் இன்னுரைகளை செவிமெடுத்த நிலையில் அப்பரடிகளுக்கு உடம்பின் சிதைவால் உண்டாகிய அந்த இரத்த நாளங்கள் எல்லாம் வெளியே தெரிய அவர் கேட்ட கேள்வியிலே சோர்வு ஒருவாறு குறைந்தது. பேசுதற்குரிய உணர்வு சிறிது உண்டாயிற்று. நாவுக்கரச பெருமான் முனிவரை நோக்கி, முனிவர் பெருமானே, வடகையலையில் அண்ட நாயகராகிய சிவபெருமான் உமையம்மையாருடன் எழுந்தருளியிருக்கும் திருக்கோலத்தை அவருக்கு அடியவனாகி யான் கண்ணார கண்டு கும்பிட வேண்டும் என்ற விருப்பத்தாலே ஆசையால வந்தேன் என்றார். அது கேட்ட முனிவர் சொன்னார், திருக்கைலாயமா? அந்த திருக்கைலாய மலை என்பது தேவர்களாலும் அணுகுதற்கு அரியதப்பா. நில உலகில் வாழும் மனிதர்களால் அடைய முடியுமா? அவ்வளவு எளிதானதா? உன்னால் முடியுமா? உமையது வயதோ தளர்ந்து விட்டது, உடம்பெல்லாம் இரத்தமாக இருக்கிறது. வெம்மை வைக்க இக்கொடும் பாதையிலே வந்து என் செய்வீர்? இங்கிருந்து மீண்டு போங்கள், நீங்கள் கிளம்புங்கள் என்று சொன்னார். நாவுக்கரச பெருமான் அம்முனிவருடைய மொழிகேட்டு சொன்னார், ஆளும் நாயகனாகிய எம்பெருமானை திருக்கைலாய மலையில் வீற்றிருக்கும் திருக்கோலத்தை கண்டு வணங்கி அல்லாது மாலும் இயல்பினதாகிய இவ்வுடம்பை கொண்டு இனி மீளேன் என் ஆளும் நாயகன் இருக்கையில் கண்டல்லால் மீளேன் என்று சொன்னார். இதனை கேட்ட முனிவர் பெருமான் அவருடைய உள்ள உறுதியை அறிந்து, ஓங்கு நாவிலுக்கரசனே எழுந்திரீர். அப்பரடிகள் அந்த அழிந்த உடல் உறுப்பெல்லாம் முன்போல் நிரம்ப பெற்று தீங்கு நீங்கி எழிற்பெற்ற திருமேனியுடன் எழுந்து நின்றார். என்னை ஆண்டு கொண்டருளிய அண்ணலே, விண்ணிலே மறைந்த அருள் புரியும் வேதநாயகா, கையிலையில் எழுந்தருளியிருந்து என் திருக்கோலத்தை நான் கண்ணினால் கண்டு தொழக்கூடாதா? அதற்கு தாங்கள் திருவருள் புரியக்கூடாதா? தங்களுக்கு அதற்கு கருணை இல்லையா? அடியவனுக்கு தவமில்லையா என்று சொல்லி நிலமிசை வீழ்ந்தார். அப்பொழுது சிவபெருமான் அருள் வாக்கினால், அப்பரே, நீர் இப்பொய்கையில் மூழ்கி நாம் கையிலையில் விற்றிருக்கும் காட்சியை திருவையாற்றில் கண்டு மகிழ்வாயாக என பணித்தார். அப்பர் பெருமான் அங்கிருந்த தடாகத்திலே மூழ்கினார். திருவையாற்று திருக்குளத்திலே ஏழ்ந்து கைலாய காட்சியை கண்ணார கண்டார். கைகள் இரண்டும் தலைமீது குவித்து பெருமான் உமாதேவியருடன் வீற்றிருக்கும் அந்த அழகிய தெய்வ காட்சியை எங்கும் கண்டார். மிக அற்புதமாக
வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று திருத்தாண்டகங்களாகிய பாமாலைகளை பாடி போற்றினார். பிறகு நாவுக்கரச பெருமான் தாம் கண்ட கையிலை திருக்கோலத்தை மாதர்விரை கன்னியானை என்னும் அருட்பெரும் திருப்பதிகத்திலே அற்புதமாக அந்த கையிலை காட்சியை தமிழாக்கி காட்டினார். இந்த உலகத்திலே கையிலையை கண்டவர்கள் வந்ததில்லை. கையிலையில் தாம் கண்ட காட்சியை இந்த உலகத்திலே தமிழாலே சொன்னவர்கள் இல்லை. கையிலையை கண்ட பிறகு கையிலைக்கு சென்று வந்து இங்கே கையிலை காட்சியை எடுத்து நமக்கு அற்புதமாக கூறினார் நாவுக்கரச பெருமான். பிறகு கையிலை காட்சியை கண்டு இந்த உலகத்திலே கையிலைநாதனோடு சந்தித்து இறைவனுடைய அருளை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திய அப்பர் பெருமான் திருப்பூந்துருத்திக்கு வருகிறார். அப்படி வருகிற பொழுது திருநைத்தானம், திருமழபாடி, திருப்பூந்துருத்திக்கு நோக்கி வந்து வழிபாடு செய்கிறார். திருப்பூந்துரத்திலே தங்கியிருந்து வழிபாடு செய்கிற பொழுதுதான் மூன்றாவது முறையாக ஞானசம்பந்த பெருமானை சந்திக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் இருந்து வந்த பல்லக்கினை சுமந்து கொண்டு வந்த நாவுக்கரசர் ஞானசம்பந்த பெருமான் அப்பர் எங்குற்றார் என்று கேட்ட பொழுது, உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்த இதை பெற்று அடியேன் இங்குற்றேன், உங்கள் சிவிகையை சுமப்பாருள் ஒருவராக இருந்து சுமக்கிறேர் என்று சொல்ல ஞானசம்பந்த பெருமான் இறங்கி அப்பரை பணிய, அப்பர் சம்பந்தரை பணிய அற்புதமான அந்த சைவ சந்திப்பு ஒருவருக்கு ஒருவர் கலந்து அளவலாவி அவர்கள் மதுரை நிகழ்வை பற்றி கேள்விப்பட்டு ஞானசம்பந்த பெருமானை போற்றுகிறார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருநாவுக்கரசர் மதுரைக்கு செல்கிறார். திருப்புத்தூர் மதுரை சென்று அங்கே அரசனாக இருக்கக்கூடிய நின்றசி நெடுமாறன் மங்கையர்க்கரசியார் குலச்சரையாரை கண்டு சைவத்தின் பெருமையை போற்றி வழிபாடு செய்கிறார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருப்பூவனம், திரு ராமேஸ்வரம், திருநெல்வேலி, திருக்கானப்பேர் தலங்களை எல்லாம் வழிபட்டு வழியிலே சோழ நாட்டு திருத்தலங்களை எல்லாம் வழிபட்டு இறைவனுடைய பெருமையெல்லாம் பாடி பாடி திருப்புகழூர் என்னும் திருத்தலத்தை வந்து சேர்கிறார். திருப்புகழூரிலேதான் அவருடைய திருவருள் இறைவனோடு இரண்டர கலக்கிறது. அச்செய்தியை தொடர்ந்து சிந்திப்போம். சிவநேச செல்வர்களே, அப்பர் பெருமானுடைய அருள் வரலாற்றிலே அண்ணலார் சேவடி கீழ் அமர்ந்து ஆனந்த நிலையை அனுபவிக்கின்ற திருநாள் இன்றைய நாள். சித்திரை சதய திருநாளிலேதான் அப்பர் சுவாமிகள் சிவபெருமானுடைய திருவடிகளில் இரண்டர கலந்தார். திருப்புகழூர் திருத்தலத்திலே உழவார பணி செய்து தன்னுடைய வாழ்நாளை இறைவன் திருவடிகளையே வணங்கி வணங்கி போற்றி பாடி பரவுகின்றார். நைந்துருகும் சிந்தையராய் நாவுக்கரச பெருமான் புகழூர் பெருமானிடத்திலே தினம் தினம் வழிபாடு செய்து நின்ற திருத்தாண்டகம், தனித்திருத்தாண்டகம், மன்றுரைவார் வாழ்பதிகள் வழுத்தும் சத்திர கோவை என்னும் திருத்தாண்டகம், குறைந்த திருநேரிசை, தனித்திருநேரிசை, ஆருயிர் திருவிருத்தம், தசபுராண தடைவு, பாபநாச திருப்பதிகம் என்று இறைவனை நேர்பட நின்று அறைகூவும் திருப்பதிகம் முதலிய பாமாலைகளை எல்லாம் திருப்புகழூரிலே அருளிச் செய்கிறார். யாவரும் இறைவனுடைய திருவடியை போற்றி பணிந்து பாடி பரவும் மண்முதலாம் எத்தும் திருப்பதிகங்களை எல்லாம் அருளுகிறார். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை என்ற உள்ள உறுதி கொண்ட அப்பர் பெருமான் யாமார்க்கும் குடிகளோம் நமனையஞ்சோம் ஏமாப்போம் பிணி அறியோம் என்று வாழ்ந்த நாவுக்கரச பெருமானுடைய உள்ள உறுதியை, உள்ளத்தின் வலிமையை உலகத்தார்க்கு தெளிவாக புலப்படுத்த திருவுளம் கொண்டார் சிவபெருமான். அப்பர் உழவார தொண்டு புரியுங்கள், அவ்வுழவாரம் நுழைந்த இடங்களிலெல்லாம் பொன்னும் நவமணிகளும் வயிரங்களும் விளங்கி தோன்றும்படி செய்தார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கும்
உணர்வுடைய நாவுக்கரச பெருமான் பொன்னும் மணிகளுமாகிய அவற்றை பருக்கை கற்களோடு ஒன்றாக கருதி உழவாரத்தில் ஏந்தி அருகிலுள்ள தாமரை தடாகத்திலே வீசி எறிந்தார். இதை தெய்வ சேக்கிழார் புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடிலா நிலைமை துணித்திருந்த நல்லோர் முன் திருப்புகழூர் நாயகனார் திருவருளால் வில்லோடு நுதல் மடவார் விசும்பூடு வந்திழிந்தார். அரம்பையர்கள், தேவ அரம்பையர்கள், அழகில் சிறந்த அரம்பையர்கள், ஊர்வசிகள் முதலிய தேவ மாதர்கள் மின்னல் கொடிகள் போன்று வானுலகத்திலிருந்து இறங்கி வந்து வாகீச பெருமானுடைய திருமுன் நின்று இன்னிசை பாடினர், ஆடினர். இன்பச் சுவையினை புலப்படுத்தும் ஆடல்களை இயற்றி அடிகள் மேல் மலர்களை தூவி அவரை அனைவர் போல் நின்று அணுகியும் கூந்தல் அவிழ இடைநுடங்க ஒடியும் மீண்டும் ஓடியும் அவரை நெருங்கியும் இவ்வாறு அப்பரடிகளை மயக்குதற்கு பெரிதும் முயன்றார்கள். ஆடுவார், பாடுவார், அலர்மலர் அலர்மாறி மேற்பொழிவார், கூடுவார் போன்று அணைவார், குழலவிழ இடைநுடங்க ஓடுவார், மாறவேலுடன் மீழ்வார், ஒளிபெருக நேடுவார், துகிலசைய நிற்பாரும் ஆகினார். இத்தனை ஆடல்களுக்கு இடையேயும் இவர்களையெல்லாம் பாராது சிவபெருமான் திருவடி கீழ் நினைவகளா அன்புருகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுதவத்து மேலோர் சித்த நிலை தெரியாது செய்பணியில் தலை நின்றார். நான் யார் தெரியுமா? இம்மாய பவதொடக்கமாம் இருவினைகள் தமை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறை உடையேன் யான்? திருவாரூர் அம்மானுக்கு ஆளானவன், திருவாரூர் அம்மானுக்கு ஆளானவன் அலையேன்மின் நீரென்று பொய்மாய பெருங்கடலுள் எனும் திருத்தாண்டகம் புகன்றார். பொய்மாய பெருங்கடலுள் வீழ்க, இந்த வாழ்வு என்பது இறைவனுடைய திருவருளில் சேர வேண்டியது என்று பேதமேளா ஓர் உணர்வில் பெரியவரை பெயர்விக்க யாதும் ஒரு செயல் இல்லாமையால் இறைஞ்சி அந்த ஆடல் மகளிரெல்லாம் அகன்றார்கள். இந்நிலைமை உலகேழும் எய்த அறிந்து இயல்பேத்த மன்னிய அன்புரு பத்தி வடிவான வாகீச பெருமான் மின்னிலவும் சடையார்தம் மெய்யருள்தான் எய்தவரும் அந்நிலைமை அனித்தாக சில நாள் அங்கு அமர்ந்திருந்தார். தன்னுடைய சரணான தமியேனை புகழூரான் என்னை இனி சேவடிக்குள் இருத்திடும் என்று எழுகின்ற முன்னுணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பலமொழிந்து பெருமானிடத்தின் திருவடிகளிலே விழுந்து விழுந்து உருகி உருகி நின்றார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். சிவநேச செல்வர்களே, அப்பர் பெருமானுடைய அருள் வரலாற்றிலே திருப்புகழூரிலே அவர் ஆடல் பெண்களும் பொன்னும் நவமணியும் கண்டு மயங்காமல் இறைவனுடைய திருவருள் சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தார். அப்பொழுது மண்முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகமாகிய புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகழும் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்ற திருத்தாண்டகத்தை அருளினார். கண்ணிலேன் மற்றோர் கலைகளிலேன் கடலடியே கைதொழுது காணினல்லால் ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். 9 வாசல் வைத்தாய், 9 வாசல் ஒன்றொன்றாக அடைபடுகிற பொழுது அதன் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு தடுமாறுகின்றானே ஒழிய 9 வாசலும் ஒரே நேரத்தில் அடைக்கின்ற பொழுது உன் திருநாமத்தை சொல்ல முடியுமா? துன்பத்தை நினைத்து கதறத்தான் முடியுமே ஒழிய திருநாமம் சொல்லும் நிலை வருமா? உன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். பூம்புகாலூர் மேவிய புண்ணியனே, சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே, உன்னடிக்கே போதுகின்றேன். பொய்யுரையாது உன்னடிக்கே போதுகின்றேன். பொருளானாய் உன்னடிக்கே போதுகின்றேன். போரேரே களிற்றுரிவை கதறப் போர்த்த போரேரே, உன்னடிக்கே போதுகின்றேன். புரிசடையாய் உன்னடிக்கே போதுகின்றேன். பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன். நானிட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன். பெருமானே, அண்ணா நடைமடவால் பாகத்தானே, அக்காரம் பூண்டானே, ஆதியானே, பொன்னம் கடலடிக்கே போதுகின்றேன். பொறுமையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் என்று திருப்புகழூர் பெருமானுடைய புண்ணியா
உன்னடிக்கே போதுகின்றேன் என்று சொல்லி அந்த திருத்தாண்டகத்தை போற்றி அருளி நன்னறிய சிவானந்த ஞான வடிவாகி அண்ணலார் சேவடிக்கீழ் எய்தி இன்புற்றார் என்பதை தெய்வச் சேக்கிழார் மண்முதலாம் உலகத்த மண்டு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். அப்பர் பெருமான் 81வது வயதிலே இந்த சித்திரை மாத சதய திருநாளிலே பெருமானுடைய திருவருளிலே இரண்டர கலந்தார். இவ்வாறு வாழ்ந்த அப்பர் பெருமான் திருவருள் கலப்பை வானவர்கள் மலர் மாறி மண்ணிறைய விண்ணுலகின் மேலிறைந்த 5 பெரிய வாளியும் விரிஞ்சன் முதல் யோனிகளாயின எல்லாம் உள்நிறைந்த பெருமகிழ்ச்சி தானிறைந்த சித்திரை சதயமாம் திருநாளில் என்று தெய்வச் சேக்கிழார் அருளுவார். இவ்வாறு நாவுக்கரசராகிய பெருந்தகையார் திருப்புகழூர் இறைவர் திருமுன் நின்று உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே என தாண்டகச் சந்தமிழால் போற்றிய நிலையிலேயே, தேவாரம் பாடிய நிலையிலேயே, தேவாரத்தை உணர்ந்து 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 பாடிய நிலையிலேயே இவ்வுலக வாழ்வை துறந்து அறவாழி அந்தணனாகிய இறைவன் திருவடியை தலைகூடிய நன்னாள் சித்திரை திங்களில் சதயத் திருநாள் என்று நம்முடைய தெய்வச் சேக்கிழாரும் அதனை நிறைவு செய்து, அப்பர் சுவாமிகளுடைய நீண்ட வரலாறு என்பது துன்பங்களை தாங்கி தாங்கி அந்த துன்பங்களிலேயே மிதந்து அந்த துன்பங்களை மறுக்காது ஒறுக்காது அதனை ஏற்று அனுபவித்து கொண்டே இறைவன் திருநாமத்தை சொல்லிக் கொண்டே அவன் பெரும்புகழை பாடி 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 இந்த மண்ணுலகமெல்லாம் வாழ திருவீதி பணி செய்து உழவார பணி செய்து உலகம் வாழவும் உலகம் உய்யவும் இறைவன் திருவருளை போற்றி இந்த உலகத்தில் தமிழ் மாலை புனைந்த தாண்டக வேந்தர் அப்பர் சுவாமிகள். ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அப்பர் சுவாமிகள் இந்த நால்வரில் இறைவனை போற்றி என்ற துதிகளால் பாடியவர் நம்முடைய அப்பர் சுவாமிகள். ஞானசம்பந்த பெருமான் வேதத்தை தமிழ் செய்தவர். அப்பர் சுவாமிகள் நம்முடைய சாதாரண மக்கள் பாடக்கூடிய எளிய தமிழிலே பாடியவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகமத்தை தமிழ் செய்தவர். மணிவாசக பெருமான் ஞானத்தை பாடியவர். வேதம் தமிழ் செய்த பிரான் ஞானசம்பந்த பெருமான், ஆகமம் தமிழ் செய்த பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எளிய பாமர மக்களும் வேதத்தையும் ஆகமத்தையும் அறியாதவர்களும் ஆண்டவனை போற்றி பாடுவதற்காக 4 போற்றி திருத்தாண்டங்களை நமக்கு அருளியவர் நம்முடைய நாவுக்கரச பெருமான். எனவே இறைவனை அர்ச்சனை செய்கிற பொழுது கருவறைக்கு வெளியே நின்று நாமெல்லாம் மனதார நிலையாக இறைவனுடைய பெருமையை போற்றி பாட போற்றி திருத்தாண்டகங்களை அருளிச் செய்த திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை போற்றி வழிபடுவோமாக.